வணக்கம் நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட மிகவும் அருமையான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். இணையத்தில் அருமையாக வாசித்த அந்த பதிவு மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு பதிவாக கூட இருந்தது என்று சொல்லலாம். அந்த பதிவு இதுதான். ஆம் நேர்களே, அந்த முகநூல் பதிவு ஆர்எஸ் மனோகரன் அவர்களுடைய அருமையான முகநூல் இணையதளத்தில் நான் எடுத்த அந்த பதிவு. இதோ அந்த பதிவுக்குள் செல்லலாமா? சில ஆண்டுகளுக்கு முன் பயணித்துக் கொண்டிருந்த போது வழியில் ஒரு கோயில் கண்ணில் பட்டது. சாலையிலிருந்து சிறிது தள்ளி இருந்தது. கூர்ந்து கவனித்தால் மட்டுமே அந்த கோயில் தெரியும். பழமையான கோயில். ஏனோ மனதை கவர்ந்தது. காரை நிறுத்திவிட்டு கோயில் நோக்கி சென்றேன். கோயில் உள்ளே நுழைந்தபோது நிசப்தமாக இருந்தது. ஓரளவு பெரிய கோயில்தான். வெளி பிரகாரம் தூண்களால் நிரம்பிய மண்டபம், பின் உள்பிரகாரம், அதன் பின் கருவறை. சிவன் கோயில் அது. இறைவன் சிவலிங்க வடிவில். மீண்டும் குரல் கொடுத்தேன். உள்பிரகார மண்டப தூண் அருகே அமைதியாய் கண்மூடி அமர்ந்திருந்த பெரியவர் குரல் கேட்டு கண் விழித்தார். என்னை பார்த்தவுடன் முக மலர்ச்சியோடு வரவேற்றார். சுவாமி தரிசனத்துக்கு வந்தேலா? சந்தோஷம், வாங்க என்று கூறி அழகாக மந்திரங்கள் கூறி தீப ஆராதனை காட்டினார். தரிசனம் முடிந்தவுடன் இருவரும் உட்பிரகார மண்டப திண்ணையில் அமர்ந்தோம். குருக்கள் நல்ல தேஜஸ், தெய்வ கடாட்சம், புன்னகை மாறாத முகம். கூட்டம் அதிகமாக இருக்காது போல என்று குருக்களிடம் அப்படியே கேள்வியை எழுப்பினேன். பக்கத்தில் 2 மைல் தூரத்தில் கிராமம் இருக்கிறது. காலையும் மாலையும் சிலர் வருவார்கள். இந்த நேரத்தில் யாரும் வருவதில்லை என்றார் குருக்கள். தன்னை பற்றியும் அப்படியே விவரித்து கூறினார். காஞ்சிபுரம் வேத பாடசாலையில் வேதம் முறையாக படித்திருக்கிறார். பல சிறப்பு வாய்ந்த கோயில்களில் பணியாற்றிவிட்டு பூர்வீக கிராமத்திற்கே வந்துவிட்டார் அந்த குருக்கள். காலை முதல் மாலை வரை தனியாக இருப்பது சிரமமாக இல்லையா என்று அந்த குருக்களிடம் கேட்டேன். ஒரு பதில் கொடுத்தார் பாருங்கள். என்ன சிரமம்? தனிமை அது வரம் மாதிரி. எல்லோருக்கும் அது கிடைப்பதில்லையே. தனிமையில் நம்மை நாமே விசாரம் செய்து கொள்ளலாம். அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி என்ற ஞான உபதேசங்களுக்கு உண்மையாக ஆத்மார்த்தமாக விளக்கம் பெறலாம். சிவலிங்கத்தின் தத்துவத்தை உணரலாம். நாம் இந்த வெறும் உடல் அல்ல, பின் நாம் யார் என்ற கேள்வி கேட்டுக்கொண்டு உள்ளே அப்படியே பயணிக்கலாம். விளக்கம் பெற பெற உலகப்பற்று மெல்ல மறையும். வந்த வேலையை சிறப்பாக செய்துவிட்டு சிவனோடு, அந்த மகா சக்தியோடு இணைவதே பிறவியோட இறுதி நிலை என்ற ஞானம் நமக்குள் வந்துடும். மனசால் எல்லாமே தெய்வத்தோட குழந்தைகள் தான் என்று புரியும் என்று சொல்லிக்கொண்டே போனார் அந்த குருக்கள். அப்படியே நான் பிரமித்து விட்டேன். யாரும் மற்ற இந்த சிவன் கோயிலில் இப்படி ஒரு ஞான விளக்கம் பெறுவேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதன் பிறகு நான் இந்த சிலை வழிபாடு குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் என்று அந்த குருக்களிடம் கேட்டேன். எல்லோருமே ஞான மார்க்கத்தில் ஆரம்பத்திலேயே நுழையிறது ரொம்ப சிரமம். மனம் பண்படணும் இல்லையா? பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறாப்புல. முதல்ல சிலை வழிபாடு. மனம் ஒன்றின் மீது கவனம் செலுத்தி தன்னுள் தன்னை அறிய ஒரு குறியீடு வேணுமே. அதன் பிறகு மனம் செம்மையுற இயல்பாகவே அடுத்த நிலைக்கு போயிடும். அது ஞான மார்க்கம். செம்மையுறாவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்தி மார்க்கத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து துவைத தத்துவத்தில் பயணிப்பாங்க. துவைதமோ அத்வைதமோ மனம் உயரிய நிலைக்கு தானே பயணிக்கணும், அவ்வளவுதான். எந்த மார்க்கத்தில் எப்படி பயணித்தாலும் இறுதி இலக்கு அவனே என்று சொல்லி சிரித்தார். அது ஒரு ஞான சிரிப்பு. மெய் மறந்து விட்டேன். புறப்படும் போது பணம் கொடுத்தவுடன் கோயில் உண்டியலில் போட்டுடுங்கள், எனக்கு பகவான் கொடுக்கிறார், சந்தோஷமாக நிறைவோடு இருக்கிறேன், அது போதும் என்று கூறினார் பாருங்கள். புறப்படும் போது கோவில் வெளிப்புறம் வரை வந்து நான் காரில் ஏறும் வரை பார்த்து கொண்டே இருந்தார். கார் புறப்படும் போது வணங்கினேன். 2 கைகளையும் உயர்த்தி ஆயுஷ்மான் பவ என்று அவர் ஆசீர்வதிப்பதை உணர முடிந்தது. கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு என்று மட்டும் புரிந்தது எனக்கு. ஆம் நேர்களே, இப்படி தான் பாருங்கள், சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்தி விடுவார்கள். அப்படியான ஆச்சரியமான மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இறைவனுடைய படைப்பால் மிளிர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் தான் அவர்களை தேடி அலைய வேண்டும் அல்லவா? இப்படியான ஒரு அருமையான பதிவோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.